Hello guys, welcome to my channel Met IQ Neat Tamil. I am Nazira. இந்த வீடியோல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறதுக்கு ஈஸி ட்ரிக் பார்க்கலாம். ஓகே, லிசன் now. SPDFனு போட்டு 1 2 3 4னு எழுதியிருக்கேனா, ரீசன் ஃபார் தட் S வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் அதனால 1, P வந்து செகண்ட் ஆர்பிட்டல் 2, D தேர்ட் ஆர்பிட்டல் 3, F ஃபோர்த் ஆர்பிட்டல் 4. ஓகே, இப்போ வந்து ஃப்ரம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வர மாதிரி இந்த டைரக்ஷன்ல தான் வந்து நான் இதை எழுதியிருக்கேன். இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இதையே எழுதியிருக்கேன். ஓகே, லிசன் நவ். அதை பேஸ் பண்ணி நான் எப்படி எழுதுனா, ஃபர்ஸ்ட் எஸ் பார்க்குறேன்னா, எஸ் பார்த்தோன்னே எஸ் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். எஸ் அப்படின்னு. இப்போ வந்து நான் பில இருந்து எஸ்க்கு வரணும். அப்போ பிஎஸ்னு 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டில இருந்து எஸ்க்கு வரணும். அப்பனா டிபிஎஸ்னு இங்கே 2 டைம்ஸ் எழுதியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃப்ல இருந்து எஸ்க்கு வரணும். அப்பனா எஃப்டிபிஎஸ் 2 டைம்ஸ் எழுதியிருப்பேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ரூல் பேஸ் பண்ணி தான் இந்த டைரக்ஷனை வச்சு தான் வந்து நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, இங்கே நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் எதை பேஸ் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ வந்து எஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல். அப்பனா எஸ்க்கு வந்து நான் நம்பர் எதுல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்? 1ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, வெயிட். இப்போ நம்பரிங் கொடுக்கலாம். 1, கொஞ்சம் ஸ்கிரிபிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் தட். 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, அப்புறம் பிக்கு 2ல இருந்து நம்பரிங் கொடுக்கணுமா? இப்போ 2ல இருந்து நம்பரிங் கொடுக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் டிக்கு 3ல இருந்து நம்பரிங் கொடுக்கலாம். 3ல இருந்து நம்பரிங் கொடுக்குறேன். 3, 4, 5, 6. ஓகே, எஃப்க்கு வந்து 4ல இருந்து நம்பரிங் கொடுக்கலாம். 4ல இருந்து நம்பரிங் கொடுக்குறேன். 4, 5. நம்பரிங் கொடுத்தாச்சா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்? அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி தான் இது. ஓகேவா? இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணா இதுவும் சேர்ந்து போகுது. அதனால நான் அதை பண்ணல. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் இங்கே இருக்கு. இதுக்கு வந்து நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஓகே, இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அதுக்கு முன்னாடி see this. எஸ் இட் கேன் அக்கமோடேட் அப் டு 2 எலக்ட்ரான்ஸ். பி வந்து 6 எலக்ட்ரான்ஸ் வரையும் வச்சுக்க முடியும், அதாவது ஃபில் பண்ண முடியும். டில 10 எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் பண்ண முடியும். எஃப்ல 14 எலக்ட்ரான் வரையும் ஃபில் பண்ண முடியும். இப்போ இதுல 2 எலக்ட்ரான் வரையும் ஃபில் பண்ண முடியும்னா அதுல எத்தனை ஆர்பிட்டல் இருக்கலாம்? 1 ஆர்பிட்டல் தான் இருக்கலாம். ஆர்பிட்டல்னா என்னது? அந்த பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணுவோம்ல, அந்த பாக்ஸ் தான் வந்து ஆர்பிட்டல். அந்த ஒரு ஆர்பிட்டல் இருக்கும், அப்ப 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். இங்க 3 ஆர்பிட்டல் இருக்கும், அப்ப 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். 5 ஆர்பிட்டல் இருக்கும், 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, அப்போ 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஆர் யூ கெட்டிங் இட்? ஓகே, இப்போ வந்து அந்த சோடியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்ல, 11 தான் வந்து சோடியமோட அட்டாமிக் நம்பர். ஓகே, இதை பேஸ் பண்ணி, இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவீங்க. ஸோ ஐம் ரைட்டிங் இட் ஹியர். 1s2, 2s2, 2p6, 3s1. இந்த ரூலை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேனா? இந்த ரூல் பேஸ் பண்ணி தானே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1s, 2s, 2p, 3s. இதை பேஸ் பண்ணி தானே எழுதியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 2 4, 4 + 6 10,
6 plus, sorry, 10 plus 1, 11. 11 வந்துருச்சா? இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எஸ்ல தானே வருது. இப்போ இது வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட். இதே வந்து எனக்கு 3d5 அப்படின்னு லாஸ்ட் எலக்ட்ரான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது டி பிளாக் எலிமெண்ட். கெட்டிங் இட்? அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி, இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் யூ ஜஸ்ட் நோ திஸ் ட்ரிக், இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ. ஓகே, that's for today. And if you have any doubt, do comment in the comment section. If you like my video, do like and don't forget to subscribe. And this for today. Thank you for watching.